இன்று அதிகாலை கம்போங் சுங்கை லெரெக் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஹைலக்ஸ் ரக வாகனம் எதிரே வந்த எக்ஸியா ரக வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலியானதுடன் மற்றொருவர் படுகாயம் அடைந்ததாக செத்தியூ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜெயின் மாட்ரிஸ் தெரிவித்தார். எக்ஸியா வாகனத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 55 வயது கமாருடீன், அவரின் மனைவியான 54 வயது மைமூனா மாட், அவர்களின் மகளான 30 வயது நூர் அடியானா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் 21 வயது மகளான நூர் அஸ்வா ஷமிமி படுகாயம் அடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். விபத்திற்கு காரணமான 24 வயது ஹைலக்ஸ் வாகன ஓட்டியை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக அவர் கூறினார். நேற்று இரவு குலுவாங்கில் இருந்து நியூயார்க் செல்லும் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 18 வயது இளைஞர் பலியானதாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமது நோர் தெரிவித்துள்ளார். இரவு 10:56 மணியளவில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தை சோதனையிட்டதாகவும் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மின் கம்பத்தை மோதி விபத்துக்குள்ளானதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். விபத்தில் பலியான 18 வயது இளைஞர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக பஹ்ரீன் முகமது நோர் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட கடல் பகுதியில் இருந்து 18 வயது இளைஞரின் சடலம் நேற்று காலை 9:15 மணி அளவில் மீட்கப்பட்ட நிலையில் பந்தாய் பத்து பிந்துலு பகுதிக்குள் அத்துமீறி அவர் நுழைந்து குளித்துக் கொண்டிருக்கும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் 18 வயது வேலண்டினோ ஆஸ்டின் ரிச்சி எனும் உள்ளூர் இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. உடலில் எந்த ஒரு காயங்களும் இல்லை என்றும் குற்ற சம்பவங்களுக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை என்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. கம்போங் புக்கிட் புக்கோக் சேனா பகுதியில் பரோடுவா அல்சா ரக வாகனம் திடீரென தீயில் கருகியது. காலை 8:15 மணி அளவில் அவசர அழைப்பை பெற்றதாக கோத்தாஸ்டார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சைட் பஸ்ரி சைட் அலி தெரிவித்தார். தீ பிடித்த வாகனத்திற்குள் வாகனம் ஓட்டி மயங்கிய நிலையில் இருந்ததாகவும் பொதுமக்கள் அவரை மீட்டதாகவும் அவர் கூறினார். வாகனத்தின் எந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் வாகனம் தீ பிடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தில் தீயினால் ஏற்பட்ட புகையால் 23 வயது இளைஞர் மயங்கியதாகவும் அவரின் கழுத்து மற்றும் கை பகுதிகளில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீ பிடிக்கும் முன்னதாக சம்பந்தப்பட்ட வாகனம் விபத்துக்குள்ளானதாகவும் அந்த விபத்தில் அவர் மயங்கி இருக்கக்கூடும் என்றும் சைட் பஸ்ரி சைட் அலி தெரிவித்தார். கோலாலம்பூரில் ஒரு கொண்டோமினியம் கட்டடத்தில் ஆடவர் ஒருவர் பூனையை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று துன்புறுத்தியது தொடர்பாக 43 வயது சம்பந்தப்பட்ட நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ரூஸ்டி இசா தெரிவித்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். ஜலான் கிளான் லாமா ஸ்காட் கார்டன் கொண்டோமினியம் அருகே அந்த நபர் பூனையை இழுத்துச் செல்லும் வீடியோ வைரலானதை அடுத்து பொது உறுப்பினர் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்தார். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார். நெகிரி செம்பிலானில் உள்ள GISPH சம்பந்தப்பட்ட 12 விசாரணை ஆவணங்களில் 7 நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக மாநில சட்டமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. சட்டத்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து மேலும் 5 விசாரணை ஆவணங்களுக்கான மேலதிக அறிவுறுத்தல்களுக்காக போலீசார் காத்திருப்பதாக நெகிரி செம்பிலான் மந்திரி விசார் டதஸ்ரீ அமினுடீன் ஹாரூன் தெரிவித்துள்ளார். GISPH மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களால் செய்யப்படும் எந்த ஒரு மீறல்களையும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் கூறினார். ஆண்களுக்கு எதிரான வன்கொடுமை தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாக மகளிர், குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். இது போன்ற சம்பவங்கள் குறித்து புகார் அளிக்க பல ஆண்கள் இன்னும் முன்வரவில்லை என்றும் சமீப ஆண்டுகளில் ஆண்களுக்கு எதிரான வன்முறைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். அண்மைய பாலியல் வன்முறைக்கு எதிரான அமைச்சின் ஆலோசனை திட்டத்தை தொடர்ந்து ஆண்கள் சம்பந்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பல ஆண்கள் வன்முறை சம்பவங்கள் குறித்து போலீசில் புகார் செய்ய தயங்குவதாக அவர் தெரிவித்தார்.
இன்று இரவு சபா சரவா உட்பட 9 மாநிலங்களில் புயலுடன் கூடிய மழை பெய்யும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பினாங், நெகிரி செம்பிலான், மலாக்கா, ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் நள்ளிரவு வரையில் கனமழை பெய்யும் என்றும் பெடாவின் கொலமுடா, கூலிம், பண்டார்பாரு, பேராக்கின் கரியான், லாரூட், மாத்தாங், செலாமா, கோலகக்சார், ஸ்லாங்கூரில் கோலலங்காட், உலுலங்காட், சிப்பாங் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வேஸ் செயலியை பயன்படுத்தி சென்ற 3 நண்பர்கள் ரூமா பாம் கம்போங் ஜெஜாவி அருகில் உள்ள பென்காலான் என்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். இந்நிலையில் நேற்று இரவு 8:30 மணியளவில் பாசிர் மாஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய பணியாளர்களால் அவர்கள் 3 மீட்கப்பட்டனர். அம்மூவரும் கம்போங் தாசே பரங்கானில் அமைந்துள்ள ஒரு அரிசி ஆலையில் வயரிங் பணியை மேற்கொள்வதற்காக பயணம் செய்ததாக அவர்கள் கூறினர். வேஸ் இதற்கு முன்பு தங்களுக்கு வேறு வழியை காட்டியதாகவும் மீண்டும் வேஸை பயன்படுத்திய போது அது ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கிய ஒரு சாலைக்கு தங்களை அழைத்துச் சென்றதாகவும் அதை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.